இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். தயவுசெய்து இந்த விஷயத்துக்கு டிவிக்கு சப்போர்ட்டே பண்ணாதீங்க. அது மாதிரி முட்டும் கொடுக்காதீங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் முழுசாக சொல்கிறேன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனுக்காக எல்லா கட்சிக்காரங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் இப்போ சிஎம்மாக இருக்கிற விஜய் சாரும் அந்த டைமில் வந்து கரூரில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் விஜய் சாரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க. அப்போ கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தாங்க. இது உண்மைதான். இவங்களுக்கு நீங்கள் நிவாரண உதவி கொடுக்கறது எல்லாமே ஓகே தான். ஆனால் அவங்களுக்கு வந்து 41 சீட்டு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படிங்கிறத நான் முழுசாக தெளிவாக சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சியில் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு அவ்வளோ போட்டி இருக்குது. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நாள் தெரியுமா, எவ்வளோ நாட்கள், எவ்வளோ வருஷங்கள் தெரியுமா இந்த எக்ஸாமுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 3 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரைக்கும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு குரூப் ஒரு குறைஞ்சது மினிமம் ஒரு 10 லட்சம் பேராச்சும் எழுதுறாங்க. ஆனால் வேக்கன்சி எவ்வளோ வருது? வெறும் 2000-3000 தான் வருது. இதை நம்ம அப்படியே ரேஷியோவை பார்த்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஒரு வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 பேர் ஒரே ஒரு போஸ்டிங்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ இந்த 41 சீட்டை அசால்ட்டாக வந்து இந்த கரூர் நெரிசலில் கூட்ட நெரிசலில் இறந்த ஃபேமிலிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸாமில் அவ்வளோ பேர் அவ்வளோ உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கரூர் இன்சிடென்ட்டில் இறந்தவங்களுக்கு இந்த 41 போஸ்டிங் கொடுக்கறது, இந்த 41 போஸ்டிங், ஒரு போஸ்டிங் 500 பேர் போட்டி போகிறேன்னு கணக்கு வச்சா கூட 41 போஸ்டிங் கிட்டத்தட்ட 20,000 பேர்த்தோட வாழ்க்கையை நீங்கள் இந்த இடத்துல அளிக்கிறீங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்தவங்க யாரும் ஒன்றும் தேசிய தலைவரும் கிடையாது. அதே மாதிரி யாரும் நம்ம நாட்டுக்காக போராடினவங்களும் கிடையாது. இந்த மாதிரி மக்கள் இறந்தது தப்பு தான் இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நிவாரண உதவியை கொடுத்து அதோட நிறுத்திடலாம். ஸோ இதுக்காக கிட்டத்தட்ட 20,000 மக்களோட வாழ்க்கையை அளிக்கிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இதோட வழிகள் என்ன அப்படிங்கிறது உண்மையாகவே தெரியும். எப்படி பார்த்தாலுமே இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலியிலும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் ஒவ்வொரு ஃபேமிலியிலும் கண்டிப்பாக இருப்பாங்க. இதுதான் ஒரு நிரசமான உண்மை. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்கள அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ வருஷம், எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த வழிகள் எல்லாமே தெரியும். எங்கள் 1 மார்க் 2 மார்க்கில் டிஎன்பிஎஸ்சியில் போனவங்க கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஜாப் கிடைக்காம எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வழியோடு இருப்பாங்கன்னு சொல்லி திருப்பி இதுக்காக 1 வருஷம் 1.5 வருஷம் இந்த எக்ஸாமுக்காக உட்காரும். இதை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு கவர்மெண்ட் கரெக்டான ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்ட சேர்க்க முடியுமோ அவங்கக்கிட்ட சேர்த்துருங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். இதுதான் எங்களோட டிஎன்பிஎஸ்சி சார்பாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வேண்டுகோள். இதுதான், இது கரெக்டான இடத்துக்கு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.